நண்பா போட்டுங்கிற பிராண்ட் நேம் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பீக்கர் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா பாட்டு கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது போட் Airdopes 441ங்கிற மாடல் நேம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இது எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமா, என்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துப்போம். அதே மாதிரி என்ன சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறேங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷனல் கேலரி புக் தந்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் செலிபிரிட்டியோட ஃபோட்டோஸ் இருக்குது, அப்புறம் அவங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி பாக்ஸ் இருக்குது. குட்டி பாக்ஸ் முன்னாடி என்ன இருக்குங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். குட்டி பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு அதாவது 3 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இனி சார்ஜிங் டாக்கை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப மாடர்னாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி இண்டிகேஷன் அதில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இயர்பட்ஸ் உள்ளாடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்இடி பிளிங்க் ஆகுது. இதில் ஒரு புதிய டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இனி லைட்டாக டெக்னாலஜிக்குள்ளே போயிடலாம் நண்பா. இதில் உங்களுக்கு IWP டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. IWPனா ஒன்றும் கிடையாது, இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் தான். அதாவது எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம எளிமையாக சொல்ல போனால், நீங்கள் நிறைய இயர்பட்ஸை பயன்படுத்தியிருப்பீங்க. அதாவது சார்ஜிங் டாக் இல்லைனா கவரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக் பேரிங் எனேபிள்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான். அதாவது நீங்கள் சார்ஜிங் டாக்கில் இருந்து இயர்பட்ஸை எடுக்கும்போது முன்கூட்டி ஏதாவது டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக் பேரிங்கில் கொஞ்சம் டிலே இருக்கும், இதில் டிலே இருக்காது. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இயர்பட்ஸை பாருங்கள். உங்களுக்கு பட்டன், ப்ரெஸ் பட்டன் டைப் கண்ட்ரோல் மாதிரி தோணும். ப்ரெஸ் டைப் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். அதாவது பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் டச் பேஸ் கண்ட்ரோல்னால ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. 5.0 பழசு தான். ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. இப்போ 5.1 எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்டிங் படி பார்க்கும்போது உங்களுக்கு 2 மாதம் பழசுன்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் அதாவது கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3.5 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கல, 2 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். திடீர்னு கொரியர்காரங்க கால் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு பேடிஎம்ல இருந்து வெல்கம் கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாடி அடுத்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், என்னால் செக் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சார்ஜிங் டாக்கில் உங்களுக்கு 500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் IPX6 ரேட்டிங் தந்திருக்காங்க. IPX6 ரேட்டிங்னால உங்களுக்கு மலைத்தூரில் இது தாக்கு பிடிக்கும். தண்ணிக்குள்ளாடி முக்கிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா 1.5 நிமிடத்துலேருந்து 2.25 நிமிடம் இல்லைனா 2.5 நிமிடம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே தண்ணிக்குள்ளாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் நான் வாட்டர் டெஸ்டிங் இதுக்கு பண்ணலை. இதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு 6mm டிரைவர் தந்திருக்காங்க. பாட்டு கேட்குறதுக்கு இன்னும் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0னால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷனில் எந்த வித ப்ராப்ளம் வராது. அப்புறம் வாய்ஸ் ப்ராம்ப்ட் இருக்குது. இதில் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது வால்யூம் கண்ட்ரோல் நீங்கள் ஃபோன் மூலிமா தான் பண்ணணும். இதில் அதாவது இயர்பட்ஸில் நீங்கள் பண்ண முடியாது. ஓவரலாக பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல. இதுக்கப்புறம் மட்டும் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பேஸ் என்னால் உணர முடியலை. ஆனால் இனிமையாக இருக்குது, கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ட்விட்டர்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டு சில்லுன்னு கேட்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் உணர முடியுது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் A1 குவாலிட்டியில் உங்களுக்கு மைக் இருக்குது, நல்லாயிருக்கு. மைக்கெல்லாம் நல்லாயிருக்கு, கால் பேசுகிறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் எந்தவித கண்ட்ரோலும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான், டிக்ரீஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான் உங்கள் ஃபோன் மூலிமா தான் பண்ணிக்கணும். அது மட்டும் நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓவரலாக எல்லா ஆப்ஷனுமே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன் நண்பா. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது கேட்ஜெட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் நண்பா. அதாவது ப்ரைஸும் எல்லாமே பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன்.
அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.